மக்கள் மனது நேயர்களுக்கு மாலை வணக்கம். பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் கோபி மற்றும் சுதாகர் அவர்கள் மீது அமர் பிரசாத் ரெட்டி பிஜேபியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை பிரிவின் மாநில தலைவர் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஆந்திர பிரதேச டிஜிபியிடம் கொடுத்துள்ளார்கள். அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, பரிதாபங்கள் சேனல் நடத்தி வரும் சுதாகர் மற்றும் கோபி அவர்கள் லட்டு பரிதாபங்கள் என்று ஒரு நிகழ்ச்சியை அவங்க யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்காங்க. அது இந்துக்களின் மனதை புண்படுத்தும் நோக்கத்துடன் அவங்க அந்த பதிவை போட்டிருப்பதாக அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார். மொத்தமாக இந்துக்களின் எண்ணங்களை, இந்துக்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் இவர்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவிட்டிருப்பதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசு. அந்த நம்பிக்கையில் ஒரு லட்டு பிரச்சனை இப்போது திருப்பதி லட்டில் அந்த மாட்டு இறைச்சி கொழுப்பு, அதுக்கப்புறம் பன்றியினுடைய கொழுப்பு, மீன் எண்ணெய் இப்படிலாம் கலந்திருப்பதாக ஒரு செய்தி வந்துள்ளது. அதன் மீது அந்த பிரசாதமாக சாப்பிடக்கூடிய அந்த இந்துக்களுடைய மனதை அது மிகவும் நோகடித்துள்ளது கண்டிப்பாக வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். அது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக இருக்குது. யார் அந்த தவறு செய்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது கிண்டல் பண்ணுன்றதுக்கு எல்லாமே ஒரு வரம்பு இருக்குது. ஒருத்தருடைய நம்பிக்கையை வைத்து கிண்டல் பண்ணுறது. இன்றைக்கி அந்த லட்டை வச்சு ஒரு சேனல் கிண்டல் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், இந்த நோம்பு கஞ்சி வச்சு ஒரு கிண்டல் பண்ணி போடுவார். அடுத்தது ஒரு கிறிஸ்மஸ், ஒரு கிறிஸ்தவத்தருடைய நம்பிக்கை வச்சு இன்னொருத்தர் கிண்டல் பண்ணுவார். ஐயப்பரை வச்சு ஒரு கிண்டல் பண்ணி போடுவாங்க. அப்புறம் பஞ்சாமத்தை வச்சு ஒருத்தருங்க அது குறித்து ஒரு கிண்டல் பண்ணி போடுவாங்க. இது மிகவும் ஒரு தவறான செயல் தான். இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. அவர் அவங்களுடைய நம்பிக்கையை இவங்க குலைச்சிருக்காங்க. அதை வச்சு ஒரு கிண்டல் பண்ணி ஒரு சேனல் போட்டிருப்பது குறித்து இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. பரிதாபங்கள் சேனல் உடனடியாக அந்த வீடியோ டெலீட் பண்ணிருக்காங்க. இப்போது லட்டில் என்ன கலந்தாங்கன்றது இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தீவிரமாக விசாரித்து அதுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். பட் இந்த சேனலில் வெளியிட்டதே அவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க சேனலில் ஒரு கிண்டல் அடித்தது தவறு தான். அது அவர் சட்டப்படி அவர் அணுகியிருக்காரு. அந்த சட்டப்படி கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. அந்த விசாரணையில் இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத நிச்சயமாக நம்மளுக்கு தெரிய போகுது. அவர் உடனடியாக ஒரு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. யார் மனதாக புண்படுத்தியது ஒரு நகைச்சுவுக்காக தான் நாங்கள் வெளியிட்டோம். யார் மனதாக புண்படுத்தியிருந்தால் அதை நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் என்று அவங்க சேனலில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவர் தெரியாமல் போட்டார்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டார். பட் ஆனால் குற்றங்களை மறைக்கப்படுறதுக்கு இப்போது எங்கேயோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதை போட்டவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த லட்டுகளை உண்மையாக கலந்துருக்கா, அது எப்படி தெரியாமல் கலந்ததா, இல்லை கலப்பட நோக்கத்து பணத்திற்காக இது செய்தார்களா, இல்லைனா இதுக்குள்ளே அரசியல் இருக்கா, இல்லை இது நம்பிக்கையை உடைப்பதற்காக இது இப்படி பண்ணாங்களா என்பதை தான் நம்ம கண்டிப்பாக இது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்படி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இதை திசை திருப்பும் நோக்கத்தில் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நடப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக இந்த லட்டு என்பது பிரச்சனை தான். அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கு. அது நிச்சயமாக வருந்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதை மறைப்பதற்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ என்ன காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை செய்திருப்பாங்க என்பதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு போடணும். இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டே போகணும்னு வச்சிங்களேன். ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் லட்டு சாப்பிட்டதே நிறுத்தி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஏன்னா அது எல்லார் கையிலும் போய் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஒரு 2 பேர் எடுத்து போடுறாங்க. ஸோ இங்கே பிரச்சனைகள் இன்னமும் திசை திருப்பிகிட்டே தான் போகுது. இந்த மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அன்றாட தேவையான மக்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தவிர்க்கப்படுது. அதனால் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கணும்னா, மக்களுடைய தேவைகள் எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நாட்டு மக்கள் இன்னைக்கு வறுமை கோட்டில் கீழே போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடித்து அதற்கு சொல்யூஷன் தேடணும். இப்படிப்பட்ட மத கலவரங்களையும் மத நம்பிக்கையை குலைக்கும் சீர்குலைக்கும் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் தண்டிக்க வேண்டும்.
இனி இப்படி போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்காத வண்ணம் அரசு வந்து எச்சரிக்கையாக இருப்பது வந்து அரசனுடைய கடமை. இப்படி சேனலில் வந்து ஒரு செயலை வந்து கிண்டல் அடித்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. பட் அது சேனல் நடத்துகிறவங்களும் சரி, இப்படி பண்ணால் அது எத்தனை பேருடைய மனதை புண்படுத்தும், இது எங்கே பிரச்சனை போன்றது அவங்கள ஆராய்ந்து அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பட் அவங்க எந்த நோக்கத்தோடு இதில் போடலைன்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனி இப்படி போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று நினைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.